அல்லேலூயா. பாடலை பாடுமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை சித்தமால் நடத்திடுமே தூயவன் கையில் அணைந்திடுமே தூயவன் கையில் அடிமையாய் அணைந்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை சித்தமால் நடத்திடுமே தூயவன் கையில் அடிமையாய் அனுதினமே பணிந்திடுமே தூயவன் கையில் அடிமையாய் உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே ஆரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்மகண்டம் இயேசு விட்டு சேர்ந்திடுவேன் அவசரமுடன் ஆத்மகண்டம் இயேசு விட்டு சேர்ந்திடுவேன் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தவரே இந்த மீட்பு கரங்களினால் தாங்குகிறேனே இந்த கணம் தேசமதை கரங்களினால் தாங்குகிறேனே இந்த கணம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் மத்தியில நம்முடைய அழைப்பை ஏற்று அருமையான கர்த்தருடைய தாசர் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கன்வென்ஷன் டைம்ல நாகர்கோயில்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களோடு நம்முடைய சபைக்கு பல தடவை வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் அநேக நாட்களாக எனக்கு ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சை, சரி நம்முடைய பிள்ளைகளை அழைக்க வேண்டும். ஆனா திடீர்னு நாங்கள் சந்தித்தோம். என்னுடைய எளிய அழைப்பை அன்பாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளில குறித்த நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமும் அவர்களை நம் அனைவருடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிங்க. இப்பொழுது அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிற வாஞ்சியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்திலும் கூட அடியனையும் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாருக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தகுதி இல்லாத பாத்திரங்களையும் கர்த்தராகிய தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஆண்டவருக்காக எழும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். உலகம் எங்கேயோ ஒரு மாயையான வரைகளுக்குள்ளாக சிக்கப்பட்ட அந்த நாட்களிலும் தேவனுக்கு வைராக்கியத்தோடு ஆண்டுடைய வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சூழ்நிலைகள், உலகத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு விசுவாசத்தை பின்பற்ற வேண்டிய நம்ம எல்லாரும்
உலகத்திலே போகிற மனிதர்களை பார்த்து அவங்க போகிற வழியிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஸ்தோத்திரம் ஒரு மிகுந்த ஒரு பாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் குறைவாக காணப்பட்டாலும், ரட்சிக்கப்பட்டு குறைந்த நாட்களாக காணப்பட்டாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அதிகமாக வெளியெல்லாம் ரொம்ப செய்து கொடுக்கலாம் போறது இல்லை, அதை ரொம்ப வாஞ்சிக்கல. ஆனா அருமையான போதகர் கடந்த நாட்களிலே என்னை அழைத்த பொழுது வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வீட்டில் போய் எனக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு சோர்வாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு நடத்துதல் இல்லாமல் அப்படி ஒரு இதெல்லாம் இருந்தேன். ஆனால் பாஸ்டர் ஃபோன் அடித்தாங்க. அன்னைக்கு ஃபோன் அடித்து நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன். பாஸ்டர் ஃபோன் அடிக்கிறாங்க. முதல் ஃபோனை நான் அட்டன் பண்ணல. ஆண்டவரே உங்கள் சித்தம் தான், உங்கள் சித்தத்தின்படி நான் போகணும்ப்பா, எனக்கு எல்லாமே உங்கள் சித்தத்தின்படி தான் என்னை நடத்தணும் அப்படின்ட்டு அப்படி நான் கேட்குறேன். அப்படி வசனத்தை எடுத்து அப்படி வாசிச்சுட்டு இருக்கிறேன். பாஸ்டர் ஃபோன் அடித்தாங்க. அப்படி இருக்கேன். உடனே ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் அடித்து, பிரதர் நீங்கள் இப்படி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, நம்ம பாஸ்டர் ஒருத்தவங்க வந்தாங்க, நீங்கள் மெசேஜ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களாமே அப்படின்ட்டு. ஆமாம் சிஸ்டர், நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னும் பாஸ்டர்டே நான் கேட்கல அப்படின்னு இருந்தேன். ஐயோ அண்ணே, நீங்கள் எப்படியாவது போங்க, அங்கே போய் நீங்கள் வார்த்தைகளை கொடுக்கணும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் வழி அப்படின்ட்டு. அதில் எனக்கு அது ஒரு அடையாளம். கர்த்தர் அதாவது அருமையான ஐயா ஃபோன் அடித்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது. ஆண்டவர் அடையாளத்தின்படியே அவன் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் பாஸ்டரும் வெளியூர் போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க. இன்னைக்கு எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் இதுவரைக்கும் சொல்லலை, இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க. அதோட பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படியாக்கும் இந்த பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, அதனால் கிளம்புறேன் அப்படின்ட்டு. எங்கள் சர்ச்சையில் பாடல் ஆராதனை நடத்துவேன். நடத்தி கரெக்டாக 11 மணிக்கு முடிஞ்சு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு உடனே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத இந்த இடத்துல கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். நேர்த்தியாக தடை இல்லாதபடி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஒரு விசை அவனுடைய சமூகத்துல எல்லாரும் செபிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா, எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. உம்முடைய அப்பமாகிய வார்த்தையை விட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை அனுப்பி நீர் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் செய்வீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படணும். ஆண்டவரே, அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. என்ன நோக்கத்தோடு அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெயர் பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல 2016 நினைக்கிறேன், ஸ்தோத்திரம், இந்த இடத்த ஐயா வாங்கின அந்த டைம்ல இந்த இடத்துல வந்திருந்தோம். எங்கள் போதவரோட வந்திருந்தோம். வந்திருந்து அன்னைக்கு வார்த்தைகளை எங்கள் போதவர் கொடுத்து கொண்டிருந்தார், வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனா அதே இடத்துல மறுபடியும் அடியனை கொண்டு வந்து பயன்படுத்துவார் என்று நான் நினைச்சு பார்க்கல. ஆனாலும் கர்த்தர் பெரியவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தின் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லது எதை செய்வதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து தான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை
நாம் திருத்திக் கொள்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 17வது வசனம், ஸ்தோத்திரம். அந்த முந்தின வசனத்தை வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு தேவ பிள்ளையை தேறினவனாக மாற்றுவதற்காக இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேறினவனாக இருக்க வேண்டும். வேதத்திலே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. வேத வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒத்தாசையாக அனுப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆனா இன்றைக்கு நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம். ஆனா எந்த இடத்துல போயிருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய உயர்வுக்கேற்ற வார்த்தைகள் கிடைக்கும் போது அல்லேலூயா சொல்றோம், அதை ஆமோதிக்கிறோம், நம்ம உற்சாகம் அடைகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் நமக்கு வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசும் போது அதை ஒருபோது நாம் என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் இது கொடுக்கப்பட்டதற்கு மேல் காரணமே கண்டித்து உணர்த்துவதற்காக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருந்து அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்டித்து உணர்த்தும்படியாக. நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் அதே போல பாவத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கோம் என்பதை உணர்த்தி தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரி, இந்த நாட்களிலும் கூட இந்த தேறினவனுடைய சிந்தை, தேறின ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? லூக்கா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான். ஹல்லேலூயா. தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து நம்முடைய அவர் நமக்கு குருவாக இருக்கிறார். இந்த குருவுடைய சீசர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய சிந்தைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது மார்க் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மார்க் 3ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கும் போது முதலாவது அவர் நினைத்த ஒரு காரியம், தன்னுடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் தம்மோடு இருக்கும்படியாக அவர் அழைத்திருந்தார். அல்லேலூயா. முதலாவது அந்த குருவுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதை குறித்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவானுடைய அதனுடைய 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 24வது வசனம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த மகிமை அடைந்த பிறகு அவர் பிதாவை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, நான் எங்கு இருக்கிறேனோ என்னுடையவர்கள் எங்கு இருக்க வேண்டும்? எனக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க
எங்கே இருக்கிறதோ அங்கே இருப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து அவருடைய சீசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியத்தை பவுல் வாஞ்சிக்கிறாராம்? பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 1ஆம் நிருபத்திலே அதனுடைய 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிங்க எடுத்தவங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அந்த 22 இருந்து வாசிக்கமா. 22 ஆகிலும் சரீரத்தில் பிழைக்க இருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சீசனுடைய எண்ணம் அந்த குருவை போல. குரு சொல்லுகிறார், என்னுடையவர்கள் என்னிடத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வாஞ்சித்தாரோ அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட இருப்பதற்கு நான் எண்ணப்படுகிறேன். எனக்கு ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை, இந்த உலகத்திலே இருப்பதை விட என் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு அருகாமலே இருப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை அதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கிறதா? நீங்க வேதத்திலே அதை குறித்து நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்க அதை குறித்து ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு வாஞ்சை, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாஞ்சை ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனிடத்திலே உள்ள அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 22 23வது வசனத்தை வாசிக்க. 22 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய உத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியில வாசம் பண்ணுகிற நமக்குள்ள எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு கர்ப்பவதி எப்படி ஒரு கர்ப்பமாக இருந்து அந்த பிள்ளை பெறுவதற்கு அவள் எவ்வளவு வாஞ்சிக்கிறாளோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. வருகைக்காக வாஞ்சிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம். எனக்கு மிகுந்த ஒரு வருத்தம். கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தி கேட்கிறது, யூடியூப்ல அந்த செய்திகளை கேட்கிறது உண்டு. இந்த பிரசங்க யாருடைய பிரசங்கத்தை நான் கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு 40 வருஷம் 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பாக இருக்கிற பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவங்களுடைய சாட்சிகளையும் அவர்கள் கொடுக்கிற அந்த வேத வாக்கியங்களை என்ன செய்யறது உண்டு, நான் அதிகமாக வாஞ்சித்து கேட்கிறது உண்டு. அவங்க வார்த்தைகள் என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம சரியாத வார்த்தைகள் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை ஒரு தெளிவா கூட இருக்காது. அதுல இருக்கிற வார்த்தையை கூட ஒரு தெளிவா கேட்க முடியாது. தமிழ்ல பிரசங்கம் பண்றதுக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பக்கத்துல என்ன செய்றாங்க, ஆட்கள் இருந்தாங்க. அப்படிதான் அந்த நீங்க மேற்கொள்ள சபைகளை பார்க்க முடியும். பழைய பரிசுத்தவான்கள் அவங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்குல்ல, மரித்தவர்கள் எல்லாரையும் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். அல்லேலூயா. அநேக மரித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காதுக்கு இனிமையான பிரசங்கங்கள் இருக்கிறது, பாய்ந்து பாய்ந்தான செய்திகள் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய கிரியைகள் மாத்திரம் நடக்கவில்லை. அல்லேலூயா. வேதனைக்குரிய காரியம் எதையெல்லாம் மனுஷனுடைய முகத்துக்கு முன்பாக மனுஷனுடைய பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கு, நன்மையா இருக்கு, எவ்வளவு நல்ல வார்த்தை எப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு முன்பாக எதெல்லாம் அழகாக செம்மையாக தோன்றுகிறதோ அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பைத்தியமாகிய பிரசங்கங்களை கொண்டு விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவன் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். கடைசி நாட்களில் தேவன் யாரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்னா, எந்த மனிதன் பைத்தியக்காரனை போல தோன்றுகிறானோ அவனை கொண்டு
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் மனிதன் ஒருவனும் அவருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட. இது என்னுடைய படிப்பின் திறமை, இது என்னுடைய ஞானத்தில் வந்தது, இது நான் வேதாகம கல்லூரியில போனதுனால எனக்கு கிடைச்சது. இல்ல இல்ல, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது மூளை செய்யாத காரியத்தை முழங்கால் நின்று நம்மால் சாதிக்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் என்னுடைய சாட்சி நிறைய உண்டு, ஆனா சொல்வதற்கு நேரம் இல்ல. வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் கர்த்தர் என்ன இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக நிற்கிற தேவ பிள்ளையே. தேவனுக்கு பிரியமானது வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவர் குதிரையின் பலத்தின் மேல் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களின் மேல் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் யார் யாரு ஆண்டுடைய சமூகத்தை பயந்து இருந்து, ஆண்டவரே என்னால ஒன்று முடியாத தகப்பனே, ஆனா என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு வெளிப்படுத்தி தாரும், அப்பொழுது நான் உமக்காக நான் பிரகாசிப்பேன் என்று சொல்லி நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பலத்தை அல்ல, என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நிச்சயமுடைய தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. என் தேவனால் செய்ய முடியுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழணும்னா தவிக்கணும். ஏனென்றால் என் ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது, என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது எனக்கு சொந்தம் இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல இன்னைக்கு மற்றவங்க தேடுகிறது போல ஒரு காரியத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? ஆலயத்துல இன்னைக்கு வர்றது நம்ம எதுக்காக வர்றோம்? மேக்சிமம் நம்ம பாத்தீங்கன்னா ஆலயத்துல வந்து எனக்கு எப்படியாவது ஆண்டவரே கடன் பிரச்சனை தீரணும், உலகத்துல அதாவது நான் இந்த இடத்துல நிந்திக்கப்பட்டேன், இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? நான் உயர்வா நிக்கணும். கர்த்தர் உயர்த்துவாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த அனைத்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் 2 ட்ராக் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு தேட சொன்னாரு, ஒன்னு கூட இலவசமா கொடுக்கப்படும். ஆனா நம்ம எதை செய்கிறோம் அப்படின்னா இலவசமா கொடுக்கப்படுறதையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் கர்த்தர் சொன்னாரு. உங்க முன்னுக்கு நிக்கிறேன்னா என் இருதயத்தில் கர்த்தர் எதை நிரப்பி வைத்திருக்கிறார் அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன நடத்தி வருகிற பாதை, எங்க சர்ச்சுக்குள்ள போன 2012ஆவது வருடம் எங்க சர்ச்சுக்குள்ள நான் போன பல போராட்டம் பிரச்சனைகள், 13 லட்சம் ரூபாய் கடனோட போறேன். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கும். 13 லட்சம் ரூபாய் கடத்தோடு உள்ள போறேன். கர்த்தரை ஆராதிக்கும்படியா கர்த்தரை அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். கடன் இருக்கிறவங்க கையை ஒய்த்துன்னு சொன்னா எங்க சபையில ஒரு நாள் நான் கடனுக்காக என்ன செய்யல, கையை ஒய்த்துறதே கிடையாது. பாஸ்டர் சொல்லுவாங்க கடனோடு இருக்கிறவங்கள கையை ஒய்த்து. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், உலகத்துல மனுஷன் சொல்றாங்க எல்லாத்துக்கும் பணம் தாங்க பெருசு, பணம் தான் முக்கியம்னு சொல்லி பணத்துக்கு அந்த இடத்துல பலிபீடத்துல நிக்கிறோம். ஒரு நாள் போய் சொல்கிறது இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை உணர்ந்த என்னுடைய வாழ்க்கையில பணத்துக்காக இதுவரைக்கும் நான் ஜெபித்ததே கிடையாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஜெபித்ததில்லை. அந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு இதுவரைக்கும் ஒரு குறை வைச்சது இல்லை. அல்லேலூயா. அடுத்தவங்களுடைய வீட்டு வாடகை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மற்றவங்களுடைய வீட்டு வாடகை, ஆமா ஸ்தோத்திரம். ஒரு திக்கெட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ரொம்ப ஒரு தரித்திரத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஸ்தோத்திரம். அவனுடைய மாச வாடகை சின்னதா இருந்தாலும் அந்த வீட்டு வாடகை கர்த்தருடைய கிருபையால என்ன செய்கிறோம், என் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? தேடினருடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு மிகுந்த பாருங்க. அதாவது எந்த சர்ச்சுக்குள்ள போங்க, சர்ச்சுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். ஒருத்தரால் இருக்கவே முடியாது. உடனே கொந்தளிப்பு தான், ஆர்ப்பரிப்பு தான். நான் சொல்றேன் அந்த மாதிரி பிரசங்கம் இல்ல. வேதத்திலே 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனத்தினால் நான் எச்சரிப்படைகிறேன், அந்த வார்த்தையை நான் கை கொள்ளுகிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. எச்சரிப்படைகிற வார்த்தை ஸ்தோத்திரம் தேன் குட்டி போலதான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை தேன் குட்டி போலதான் இருக்கும். ஆனா அந்த தேன் குட்டி பாட்டுல என்ன எழுதிருக்கும்னா எச்சரிப்பு. தேன் பாட்டுல அதுல எழுதிருக்கு எச்சரிப்பு. வேத வசனத்தினால என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து நான் எப்படி இருந்தேன்,
நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த இடத்துல போனாலும் சொல்றது உண்டு, என் தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி. ஆனா பாக்கெட்ல என்ன இருக்காது? 10 ரூபாய் இருக்காது. அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், வேதத்தை சொல்லுவேன், என் ஆண்டவர் ஒரு குறை வைக்கலைங்க. இந்த உலகத்துல யாரு பணக்காரங்க, அவங்களை விட என்னை கர்த்தர் பணக்காரனா வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் எங்க கிடந்தேன்? பாவமான ஒரு வாழ்க்கையில இருந்தேன். நான் எங்க ஊருக்குள்ள எங்க சர்ச்சு இருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா, நாங்க பிறந்த வளர்ந்த ஊர் அதுதான் அந்த காமராஜபுரங்கிற ஊர்ல தான் அந்த எல்ஷடாய் சர்ச் இருக்கு. அதனால எங்க சர்ச்சில் எல்லாருக்கும், எங்க ஊருக்காரங்க எல்லாம் வருவாங்க. மேக்சிமம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கை தெரியும், என்னுடைய பிறப்பு தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப இவன் எப்படி இருந்தான் என்னுடைய வாழ்க்கையில. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இவன் குடித்து வெறுத்து தெரிஞ்சவன் தான் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி வாழ்க்கையில அந்த ஒரு பாவத்துல கிடந்த என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தூக்கி எடுத்தாரே. ஆகையினால 10 ரூபாய் பாக்கெட்ல இல்லாட்டாலும் நான் எப்போது, அதான் எங்க சர்ச்சில் கூட சொல்றது உண்டு, என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னதில்லை, என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லலைங்க. எப்பொழுது இந்த வேத புஸ்தகம் என் கையில் கிடைத்ததோ அப்பொழுதே கர்த்தர் என்னை நிறைவானவனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேறின மனிதனுடைய சிந்தை. தேறின மனிதனுடைய சிந்தை இதுதாங்க. நம்மை, அதாவது இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி கஷ்டத்துல இருந்தோமே, இப்படி கடன்பாரத்துல இருந்தோமே. எங்க சர்ச்சினுடைய யூடியூப்ல போய் எல்ஷடாய் சர்ச்சின்னு சொல்லி அடிச்சு பாருங்க. 2012 இல்லைன்னா 13வது வருஷம் என்னுடைய சாட்சி இருக்கும். அதுல நான் சாட்சி சொல்லியிருப்பேன். புது வருஷ ஆராதனையில விசுவாசியாக இருந்து அன்னைக்கு நான் சாட்சி சொன்னேன். நான் என்ன சாட்சி சொன்னேன்னா, எனக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் கடன் இருக்கு, எனக்கு ஒரு வீடை கர்த்தர் தந்திருக்கிறாரு, இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு கர்த்தருக்காக வாழ்வேன். அல்லேலூயா. யாருமே அந்த சாட்சி சொல்ல மாட்டாங்க. கடன் இருக்குங்க, வீடு போயிடக்கூடாது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில தெரிஞ்சு கொண்டது என்ன தெரியுமா? ஊதாரித்தனமா சுத்துறதுக்காக நான் கடனை வாங்கி இழுத்து போட்டு குடிக்கிறதுக்காக அப்படியெல்லாம் நான் கடனை வாங்கி இழுத்து வச்சுக்கிட்டு 13 லட்சம் ரூபாய் கடன். அப்பொழுதுதான் என் பையன் +2 முடிச்சு காலேஜுக்கு படிக்க போறாப்புல. ஆண்டவருடைய கிருபையினால் அவன் பிஆர்க்கு படிச்சு முடிச்சுட்டான். இன்னைக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போறான். அந்த படிப்புக்கு ஏராளமான செலவுகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அப்ப அந்த படிப்பும் தொடங்க போகுது. அந்த படிப்புக்கு ஏராளமான பணம் வேணும். அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வித்துட்டு நான் என்ன செய்வேன், நான் கர்த்தருக்காக. யார் அந்த ஒரு சாட்சி, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டோம். பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல அது லோன் இருந்துச்சு. எனக்கு எங்க வீட்டுல ஒரு லோன்ல ஒரு 6 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருந்தேன். லோன் இருந்துச்சு. நம்மளுடைய மரக்கடை வச்சிருந்ததுனால அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, போராடி செபிப்போம். சர்ச்சைக்கு போறேன், எனக்கு எப்படி அது இந்த கடல் இருந்து, எங்க கடல் எல்லாம் கர்த்தர் அடைப்பாருங்க, அதுல மாற்றம் கிடையாது. நம்ம கண்களை அதுக்கு மேல பதிக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, ரட்சிப்பு முக்கியம். தினத்தோடு நம்ம பிரயாசப்படுறது எதுக்கு அப்படின்னா, நான் உழைச்சு முன்னேறுவதற்காக அல்ல. உங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, உங்களை ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணுங்க. இந்த கடைசி நாட்களில் அதாவது எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும், அதாவது என் மனசுல அவ்வளவு பாரம். நான் எங்க இருந்தாலும் எனக்கு முன்னுக்கு இருக்கிற, நான் வீட்டு கூட நடத்த போனாலும் சரிதான், ஒரு வீட்டு கூட நடத்த போயிட்டோம், அங்க சொல்லுவாங்க ஒரு ஆசீர்வாதமான 4 வார்த்தை கிடைக்கணும் என்ன கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல போயிருந்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டும் சொல்றது. கடைசி காலம் ஆயிட்டுங்க, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கு. ஒன்னும் நம்ம கூட வர்றதுக்கு இல்ல. ஆண்டு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. யோவான் சொல்கிறாரு, 3 யோவான்ல வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டினோம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைங்க. என் பிள்ளை வசனத்தின்படி வாழ்கிறாங்களா? நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு என் மகன் பிஆர்க்கு முடிச்சிருக்காப்ல. இந்த பிஆர்க்கு முடிச்சவன இவனுக்கு வேலைக்கு அனுப்பிவிட்ட, வெளியே விட்டு நல்ல சம்பளம் கிடைக்கும். என்னுடைய ஆண்டுடைய சமூகத்துல சொல்றேன், பல லட்சங்கள் அவருக்கு செலவழிச்சு படிக்க வச்சோம். ஆனா ஒரு காசு கூட நம்ம எதிர்பார்க்காதபடி, எனக்கு ஒரு மகா இருக்கா, எம்கா படிச்சுட்டு இருக்கிறா, என் 2 பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக ஊழியம் செய்யணுங்க. தேவனுக்காக ஊழியம் செய்ய. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் உலகத்துல போய், உலகத்தை அங்க போய் ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. பாஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் உங்க மகா கெவன் டிவில அந்த இளம் சிறகுகள் இது பண்ணிட்டு இருக்கிறா, ப்ரோக்ராம் பண்றா, அவள்கிட்ட கொஞ்சம் அந்த ஜெபத்துல கொஞ்சம் இந்த காரியங்களை கொஞ்சம் மாத்த சொல்லுங்க, கர்த்தர் அவளை பயன்படுத்துவாரு. அதை கேட்கறது தான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. என் பிள்ளை கர்த்தருக்கு பயன்படுதா, என் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கா, என் கர்த்தருக்காக ஊழியம் செய்யற, அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷமே தவிர
அது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு நான் என் பிள்ளைகளா, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது 2012, நான் ரட்சிக்கப்பட்ட வரும்போது என் பையன் காலேஜுக்கு என்ன செய்தான், அவன் போயிட்டு அவன் ஆண்டவருக்குள்ள ரொம்ப இல்ல. ஆனா நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அவனுடைய வயது 25 வயது ஆக போது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளைகள் என்ன செய்யணும், என் மகா ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாள், ஆனா என்னுடைய வாலிப பையன் என்ன செய்கிறான், நல்ல தம்பி தான், ஆண்டவருக்குள்ள என்ன செய்யற. நமக்கு தேவை கர்த்தர் அறிய வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்க வேண்டும். அப்ப ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்தது போல ஒரு சிந்தை, இந்த சரீரத்தை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இருப்பதற்கு, ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்தோத்திரம், இன்னைக்கு இந்த வேக்சின் போனதை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்க. அல்லேலூயா. வேக்சின் போடுறாங்க இந்த கொரோனாக்காக. எத்தனை பேர் போட்டீங்க, அது போடுறது தப்பா ரைட்டா நான் சொல்லல, எல்லாரும் போடுறாங்க. ஆனா ஆலயத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க நின்று போடுறாங்கனாலும் யோசித்து பார்ப்பேன். கேன்சர் கட்டி இங்க இருந்துச்சு, கேன்சர் கட்டி யாருக்கு, எனக்கு இல்லை, என்ன பார்க்காது, கேன்சர் கட்டி இங்க இருந்துச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ற அந்த ஊழியக்காரர் கட்டியா பிரசங்கம் பண்ணும் போது அந்த கட்டி வெடிச்சு சீலெல்லாம் வடிச்சு அந்த கேன்சர் நோய் என்ன செய்யுது, குணமாகுது. ஒரு மெடிசன் கூட அவங்க வாழ்க்கையில எடுத்தது கிடையாது. எத்தனையோ பேருக்கு சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வியாதி யாருக்கு வருது, யாருக்கு வரல, இது போட்டா வருமா, போடாம வராதா, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இல்லை. ஆனா நம்ம எங்க போயிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்காது, விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. என் இயேசு என்னை சுகமாக்குவார், என் இயேசு என்னை பலப்படுத்துவார்ங்கிற விசுவாசம் இருக்காதுங்க. ஏராளமான விசுவாசிகள் இருப்பாங்க. நீங்க ஸ்தோத்திரம், அதை குறித்து நம்ம எரேமியால ஒரு வசனம் இருக்கு, நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி வர்றாங்க, எரேமியால நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. 9:3 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, எரேமியா 9:3, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள், அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பில் இருந்து எங்கே இருக்கிறார்கள், பொல்லாப்புக்கு நடந்தே இருக்கிறார்கள், என்னையோ அறியாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு வழியில இருந்த பாருங்க, இன்னொரு வழிக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த வழி சரியில்லை, இந்த வழிக்கு வந்தேன். ஆனா நான் எங்க இருந்து போறேன்னா பொல்லாப்புல இருந்தேன், இப்ப நான் பொல்லாப்புக்கு ஏறிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பலத்தும் பொழுது சத்தியத்துக்காக அல்ல, என் ஆண்டவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக அல்ல. அவர்கள் பொல்லாப்புல இருந்து பொல்லாப்புக்கு என்ன செய்கிறாங்க, நடந்தே இருக்கிறார்கள். என்னையோ என்ன செய்கிறாங்க, அறியாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அறியாது இருக்கிற ஒரு கூட்டம் கடைசி காலத்துல என் ஆண்டவருடைய அந்த விசுவாசமான வார்த்தை, அவர் சொன்னாரு, நான் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் அழிவிலிருந்து உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் அழிவிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னாரு. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்காக எது வருகுதோ வரலையோ, பக்கத்து வீட்டுக்காரன் ஓடுனா அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசமான வாழ்க்கையை விட்டு விட்டு விசுவாசிகள் இன்னைக்கு உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:27 வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நம்ம தரித்து வைத்திருக்கிறோம் நம்மோட கூட. அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வலது பக்கத்துல உனக்கு எப்படி இருக்கிறேன், நிழலாக இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்போது நினைத்துக் கொள்கிற ஒரு காரியம், பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் பாருங்க. பிலிப்பியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும் போது பிலிப்பியர்ல அழகா சொல்லப்படுகிறது, வாசிங்க. அந்த 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதுல சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் 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 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, வாசிங்க. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும்
நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி நட முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஜீவனாகிலும் சாவினாகிலும் கர்த்தர் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில எப்போது ஒரே ஒரு காரியம் தான், நாம் விழுந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நான் நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய மரணத்திலே எதுவாக இருந்தாலும் அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அதற்காக தான் பிரித்தெடுத்து நம்மை வைத்திருக்கிறார். என் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து ஊரில் ஒன்றும் வம்சத்தில் ரெண்டுமாக உங்களை என்ன செய்தாரு, தெரிந்தெடுத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் இன்னார் என்பதை நம்ம வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. பாருங்க, இந்த பார்வனுடைய காரியத்தை குறித்து ரொம்ப நம்ம வாசிக்கிறோம். பார்வனுடைய காரியத்தை குறித்து வேதத்திலே ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது, யாத்திராகமம் புத்தகத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, ரொம்ப இதா இருக்கும். பார்வனை பார்த்து ஆண்டவர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் என்ன செய்ய வேண்டும். மோசேயை சொல்லிவிடுகிறார், நீ என் ஜனத்தை என்ன செய், விடுவிக்கும்படியாக போய் சொல்லு சொன்னாரு. ஆனா பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது யார் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் அந்த பார்வனுடைய இருதயத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஏன் கடினப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், வாசிங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை குறித்து சொல்றேன். அதாவது யாத்திராகமம் 2:10 நம்ம வாசிக்கிற ஒரு காரியத்தை பார்வோனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் கடினப்படுத்தி விட்டு மோசேயிடத்துல சொல்றாரு, நீ போய் ஜனங்களை என்ன செய்து கொண்டு வா, விடுவித்து கொண்டு வா. ஆனா அவன் பார்வோன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான் என்று சொல்கிறாரு. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னடா இந்த பிரச்சனை, ஆண்டவர் செய்கிற காரியம் இப்படி இருக்கு. அங்க பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு, ஆனா மோசேயிட்ட சொல்றாரு, நீ போய் விடுவித்துக் கொண்டு வா, விடுவித்துக் கொண்டு வான்னு சொல்லி ஏராளமான அழிவுகள் தான் நடக்கிறது. ஆனா இந்த யாத்திராகமம் 10:2 வாசிக்கும் போது, எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் பிரயோஜனமா இருந்தது. வாசிங்க. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும், நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரனின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். யாரை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்றாரு, எப்ப நான் உனக்கு செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் நீ என்ன செய்யணும், நீ உன் பிள்ளைகளுக்கும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லும்படியாக. கர்த்தர் அந்த இடத்துல செய்த அற்புதங்களை மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், நாங்க செய்த பத்திய அந்த அடையாளம் அற்புதம், இதை நீ பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும். நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். யார் அறிந்து கொள்ளணும்? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரும் கூட்ட ஜனத்தையே கர்த்தர் அளித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதனையான காரியத்தை பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அநேக அற்புதங்களை செய்து அடையாளத்தின் மூலமாக கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா நமக்காக பெரும் கூட்ட ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த ஜனங்களை என்ன செய்றாங்க, அந்த எகிப்தின் ஜனங்களை அழித்துதான் அங்கு அங்கு 10 விதமான வாதைகளை அனுப்பி தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அத்தனை அற்புதங்களை செய்து நானே கர்த்தர் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்ம நடந்து வருகிற பாதையிலே நம்ம சில நேரத்துல பலவீனப்பட்டிருப்போம். சில நேரம் இன்னைக்கு நீங்க ஆலயத்துல வந்திருந்தா ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு பாடுகள் வழியாக தான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கு தேவன் நம்மை விடுவித்ததை நம்ம யாருக்கு சொல்லணும்? தேவன் என்னை தப்புவித்து கொண்டு வந்தாரே, அதை அநேகருக்கு சொல்லும்படியாக தான் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையை நம்ம நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம உபாகமம் 29வது வசனத்தில் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் இத்தனை ஆண்டுகள் உங்களை நான் எதிர கொண்டு வந்தேன், வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன். உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. உபாகமம் ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறார். அதை பார்க்கும்போது கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன். போதும். அல்லேலூயா. நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. வனாந்தரமான வாழ்க்கை எதற்காக? நான் கர்த்தர் என்பதை நீங்கள்
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் அவனை நடத்தி கொண்டு போகிற பாதை எப்படி இருக்கணும்? வித்தியாசமான பாதைகளை நடத்தி கொண்டு போவார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறியுங்கள். அல்லேலூயா. எவர்கள் பக்தியோடு வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தமக்கென்று அவர் ஏற்படுத்துகிறார். ஆகையினால உலகத்துக்கு போக போக நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் எப்படி இல்ல, உலகத்தான் அல்ல. ஆகையினால் உலகம் என்ன செய்யும்? உங்களை பகைக்கும். அல்லேலூயா. உலகம் என்ன செய்கிறது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ 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 என் தேவனுடைய சத்தியத்தின்படி நான் நடக்க என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தால் நான் வெறுக்கப்படுவேன், என் தேவனால் நான் நேசிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தேவனால் நேசிக்கப்பட்டுக் கொண்டு இருப்பேங்க. அதுதான் நிச்சயம். நம்ம பேசுகிற பிரசங்கம் பிடிக்காது, நம்ம பேசுகிற யோசனைகள் பிடிக்காது, நம்ம கொடுக்கிற சில ஆலோசனை என்ன செய்யாது? பிடிக்காது. ஏனென்றால் அவங்க விரும்புகிறது போல அல்ல, தேவன் நடத்துகிறது. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களை பாருங்க, எங்க சபையில ஒரு வாலிப தம்பி ஸ்தோத்திரம் மிலிட்டரியில வேலை பார்த்தாங்க. மிலிட்டரியில வேலை பார்த்து நல்ல வேலையில இருக்கும் போது வெளிநாடு போவதற்காக அந்த மிலிட்டரி வேலையை ரிசைன் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு, அவங்க ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்துல இருந்து வந்தவங்க. அதனால அவங்க சர்ச்சுக்குள்ள வந்து அவங்க ஸ்தோத்திரம் அந்த வெளிநாட்டு போகிற ஒரு தாகத்துல என்ன செய்தாங்க? மிலிட்டரியுடைய வேலையை ரிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் மேரேஜ் ஆகல, ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க ஃபிளைட் ஏற வேண்டியதான், டிக்கெட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு. பல லட்சங்கள் செலவு. அவருக்கு அந்த வேலையும் போச்சு, மிலிட்டரி வேலையை ரிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த வெளிநாட்டுக்கு போவது ஒரு ஏமாற்றம். சபையில வந்து நல்லா ஆராதிப்பாங்க. எங்க சபையில அவங்களை குறித்து ஸ்தோத்திரம் சொன்னாலே ஒரு வித்தியாசப்படுத்தி அவங்க, ஏன்னா அல்லேலூயா அப்படி சத்தமா பேசுவாங்க. எங்க சபையில அல்லேலூயா சொல்லுவார்ல பிரதர் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆமா, ஏன்னா அவருடைய சவுண்ட் அப்படி கேட்கும். மிலிட்டரி மேன் பாத்தீங்களா, மிலிட்டரியில இந்த மாதிரி தான் சத்தம் போடுவாரு. அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவருக்கு அந்த போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் நடந்துச்சு. இப்ப அந்த போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுனால அவரும் அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருந்ததுனால எல்லா காரியத்தையும் போய் செய்தாரு. எல்லா காரியத்தையும் செய்து காரியம் கிட்ட எல்லாமே முடிச்சு எல்லாமே அப்படி செக்கப் எல்லாத்துக்கும் போயிட்டு எடுத்து வந்தாரு. ஆனா முந்த நாள் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல, சபையில உபவாச கூட்டத்துல கர்த்தரை ஆராதிச்சு துதிச்சு ஜெபம் பண்ணி முடிந்த உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்து. கடைசி மெசேஜ் எல்லாருடைய பேர் வந்துருச்சு, ஆனா அவருடைய பேர் மட்டும் என்ன செய்யல, அதுல வரல. அப்படின்னா அந்த வேலை என்ன செய்யாது, இனி கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு, பிரதர் இப்படியாக்கும் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் வந்திருந்து, இந்த மெசேஜ்ல என்னுடைய பேர் இல்ல, அந்த லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்ல, அதனால எனக்கு வேலை கிடைக்காது பார்த்துடுங்க. ஆனாலும் நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால, நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், பிரதர் எனக்கு முதலே, அதாவது நான் எப்போதும் சொல்றது, பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வாரு. உலகத்துக்கு பின்னால ஓடுறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனை பாருங்க, மிலிட்டரியில வேலை, அந்த மனுஷனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு உண்டு, அவர் ஊழியம் தான் செய்வார். கண்டிப்பா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனா பாருங்க, அவர் மிலிட்டரியில இருக்கும்போது நீ அந்த வேலையை விட்டுட்டு வாப்பா, மிலிட்டரியில நீ வந்து ஊழியத்துக்கு வான்னு சொன்னா கண்டிப்பா வருவாரா? கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அதனால அந்த வேலையை அவராலே விட்டாரு. விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னாரு, அது தோல்வி. மறுபடியும் என்ன செய்தாங்க, இந்த வேலைக்காக, இந்த வேலை இப்ப தோல்வி அடைந்து நான் சொன்னேன், பிரதர் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அப்ப அந்த பையனுக்காக ஒரு பிள்ளை பேச வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளவு இதா இருந்தான், பல வருஷங்களாக சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளையை பேச வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ அந்த மேரேஜ் நடப்பதற்காக அந்த ஒரே ஒத்தைக்கு 3 தம்பிமார்கள் வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளை பேசி முடிச்சு முன்னாடியே, அப்ப இப்ப என்ன பேச்சுன்னா, அந்த வேலை கிடைச்ச உடனே அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு அவரோட பேச்சு. அந்த பிள்ளைக்கு 3 அண்ணன்மார் உண்டு. ஆனா இப்ப என்ன இல்ல, வேலை இல்ல. அப்போ நான் இந்த செய்தி கிடைச்ச உடனே அந்த பிரதருக்கு தெரியாது. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு உடனே நான் போயிட்டேன். மத்தியானம் எனக்கு தகவல் தெரிஞ்சு சாயங்காலம் போய் சொன்னேன், பிரதர் அந்த பிள்ளையுடைய அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளா பழக்கம். அவர்கிட்ட சொன்னேன், சுந்தரனே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல தம்பியை கொடுத்திருக்கிறாரு, இந்த தம்பியுடைய மேரேஜை நீங்க என்ன செய்யணும், உங்க மகளுடைய மேரேஜை நீங்க உடனே அடுத்த மாசம் நடத்தணும். ஆமா, அது அவங்களும் சொன்னாங்க, ஆமா நாங்க அதை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவருக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே நாங்க இது பண்ணி, நான் சொன்னேன் வேலையில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அதனால நீங்க இப்ப அதை நம்ப கூடாது, முதல்ல உங்க பிள்ளையுடைய திருமணத்தை என்ன செய்யணும், நடத்தணும். ஏன்னா ஒரு வாலிப பிள்ளை, இப்ப எனக்கு ஒரு வாலிப மகன் இருக்கா, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்துல என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், ஒரு ஸ்தோத்திரம் அதுக்குண்டான காரியத்தை ரெடி பண்ணணும். ஆனா என்னுடைய மனசுல இருக்கிற ஒரே ஒரு தாகம் என்னன்னா, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, திருமணம் பண்ணி கொடுக்கிற அந்த தம்பி என்ன செய்யக்கூடாது, பையன் என் பிள்ளையை அடிச்சிடக்கூடாது. ஏன்னா என் பிள்ளைக்கு மேல அவ்வளவு பாசத்துல இருக்கேன், அவன் பெரிய வேலையில இருக்கிறான்,
அப்படி இருக்கிற இது எல்லாம் என்னுடைய இது கொஸ்டின் இல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்ந்த உண்மையான தேவ பிள்ளை தன் மனைவி மேல ஒரு நாளும் அடிப்பதற்கு கையை ஓங்கவே மாட்டான். அல்லேலூயா. என் மனைவி எல்லாம் நான் சொல்றேன், நான் குடித்து வெறித்து இருக்கும்போது 2012க்கு முன்னாடி என் மனைவி கோபத்துல என் முகத்தை பார்த்துட்டா, கோபப்பட்டு என் முகத்துக்கு முன்னால பேசினா என் கை அவளுக்கு செவுட்டுல பேசும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு இந்த பைபிளை என்னைக்கு எடுத்தவங்க, அதான் சொன்னேன், 2012 அந்த பைபிளை தொட்ட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவியை நான் அடிக்கிறதுக்காக என்ன செய்யறேன், தொட்டது கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை பேசுவேன், அங்க இருந்து ஒரு வார்த்தை வரும், இன்னொரு வார்த்தையும் பேசுவேன், அதுக்கு 2 வார்த்தை கூட அங்க இருந்து வரும். ஏன்னா அவங்க புறமதத்துல இருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆமா பேசுவாங்க, தப்பா தான் பேச மாட்டாங்க. ஆனா என்னன்னா, நான் அவங்க ஒண்ணு பேசுவாங்க, நான் ஒண்ணு பேசுவேன். ரெண்டாவது நான் ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேசுறாங்க. அங்க 3 ஆகி நான் 2 நிப்பை பார்ப்பேன். ஆகா, இனி இருக்கிறத நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி ரூம்ல போய் என்ன செய்வேன், என் பாட்டுக்கு இருந்துடும். அப்படி அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு ஆண்டோடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. ஏன்னா நம்ம நினைக்கணும், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நான் கணவருக்கு முன்னால இல்ல, நான் என் மனைவிக்கு முன்னால இல்ல, என் நடுவுல கர்த்தர் நிக்கிறாருங்க. அல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா என்ன செய்து விடும், நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். எதுக்கு காவல் வைக்கணும்? இருதயத்துக்கு காவல் வச்சிடணும். நம்ம மனைவிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன், நான் வெளியில நல்லா பேசுவேன் பாருங்க, வெளியில ஸ்தோத்திரம், யாருக்கிட்டையாவது ஏதாவது தப்பு கண்டா அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஸ்தோத்திரம் உங்களுக்கு சொல்லுவேன்மா, இதை செய்யாதீங்கம்மா, என்னம்மா உங்க வீட்டுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல உரிமையோடு பேசக்கூடியது. ஆனா எங்க வீட்டுக்குள்ள நான் போனேன்னா, எங்க வீட்டுக்குள்ள போகும்போது எங்க மனைவிட்ட ஒண்ணு பேசுவோம், அவங்க அதை கேட்டுட்டா சரி, அதுக்கு மேல என்ன செய்யறது. ஆனா நமக்கு வீட்டுலதான் அதிகாரம் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் கலகத்துக்குரிய தேவன் அல்ல, சமாதானத்துக்குரிய தேவன். அல்லேலூயா. அந்த பேதுருல வாசிக்கிறவே, அந்த ஸ்திரீயானவள் கணவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு வழி என்ன? உங்களுடைய அந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அதை எதற்கு பேச சொல்றாருன்னு தெரியல. பேதுரு புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். பேதுருல வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். நான் எடுத்துட்டு வந்த செய்தி பாயிண்ட் எழுதி வச்ச ஒண்ணுமே நான் இது பண்ணல. ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து, போதனையின்றி பேச்சு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புருஷனை ரட்சித்துக் கொள்வதற்கு நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? மௌன ஆயுதம். அல்லேலூயா. மௌன ஆயுதங்க. இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல என்ன இல்ல. நான் எங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு சொல்றேன், பாஸ்டருக்கு தெரியும், அந்த புதுடிப்புல பாத்திரக்கடை சேவியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். புதுடிப்பு பாத்திரக்கடை சேவியர். அவங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நாங்க ஒரு வீட்டுல ஒத்திக்கி இருக்கோம். அந்த பாஸ்டர் சிஎஸ்ஏ பாஸ்டர் ஸ்டட்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல தான் கீழே ஒத்திக்கி இருக்கிறேன். வீட்டு கூட்டம் நடத்த என்ன கூப்பிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டுக்குள்ள நான் போகும்போது எங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடு. அதாவது அங்க பேச்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், சிஸ்டர் என்னைக்காவது இந்த வீட்டுக்குள்ள இருந்து என் சத்தம் வெளியே வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? எந்த வீட்டுல கேட்கிறேன், என்னுடைய சத்தம் இந்த வீட்டுல இருந்து என்னைக்காவது வெளியே வந்திருக்கா சிஸ்டர், என் சத்தத்தை கேட்டிருக்கீங்களா கேட்டேன். இல்லைங்க, அதுதான் சாட்சி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நம்ம ஆண்டவரை அதாவது வெளிப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவதற்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்களே அந்த நிருபமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்மை பார்த்து வாசித்து ஜனங்கள் உணர்வடைந்து கர்த்தரை பின்பற்றி வர வேண்டும். எங்க வீட்டுக்கு அடுத்தால இருந்த ஏத்த வீட்டுல ஆண்டவர் அறியாத ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க மாறி போகும்போது சொன்னாங்க, அடுத்த வீட்டுல பல ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டு, கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக இருக்கணும், எங்க சிஸ்டராக அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர்ல இருந்து நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறோம். அல்லேலூயா. யாரால வந்தவங்க காலி பண்ணிட்டு போறது? புது விசுவாசி. ஆண்டவர் அறியாத குடும்பத்துல ரொம்ப நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு ஒரு 11-18 வயசு பையனை பறி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு ஃபேமிலி எங்க வீட்டுக்கு ஏத்தால இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல நகை கலத்துறவங்க, நகையே என்ன செய்யாது, ஆமா ஒரு நகையும் போடல. ஆனா இவங்க காயப்படுத்தி அவங்க நினைச்சிருக்காங்க அந்த வீட்டை விட்டு. அவங்க சொன்னாங்க, நாங்க காலி பண்ணி போற பாஸ்டர் தான் சொல்லுவோம், பாஸ்டர் பக்கத்து வீட்டுல இருந்த விசுவாசி மூலமா தான் நாங்க என்ன செய்தோம், வீட்டை காலி பண்ணி
போகணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, அநேக உபத்திரவங்கள் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக உபத்திரவங்களின் வழியா, பாடுகளின் வழியா தான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்முடைய தேவன் பரிசுத்தமான அந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சகோதரனுடைய சகோதரர் என்ன செய்றீங்க? வழக்காடுறீங்க. அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறீர்களே. அல்லேலூயா. அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். அதாவது வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய சாட்சி மிகுந்த ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கணுங்க. அல்லேலூயா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நாகர்கோவில் வெற்றிமடம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு பலசர கடை இருக்குங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முட்டாய் கம்பெனி வச்சிருந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்துல 2000 ரூபாய்க்கு மாவு வாங்கி வச்சிருந்தேன் பாருங்க. மாவு வாங்கியிருந்தேன், கொடுக்கல. ஏன்னா முட்டாய் கோயில் அப்பதான் அந்த செட்டிக்குளம் ஊருக்கெல்லாம் நான் வருவேன், ட்ரக்கர்ல வருவேன், முட்டாய் வியாபாரம் பண்ணிருந்தேன். இங்கெல்லாம் அந்த ஊர்களுக்கெல்லாம் நான் வந்திருக்கேன், வந்து கடை கடையா முட்டாய் போடுவேன், கடலை முட்டாய் இதெல்லாம் போடுவேன். அப்போ அந்த கடைக்காரனுக்கு 2000 ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பிரதர் சாட்சி, அந்த பிரதரை கூட்டிட்டு சொல்றேன், பிரதர் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில, பிரதர் கொஞ்சம் பைக் எடுங்க, 2 மாசம் இருக்கும் நினைக்கிறேன், 2 மாசம் 3 மாசம் இருக்கும், பைக் எடுங்க, ஒரு கவர்ல 2000 ரூபாய் வச்சு அவர்கிட்ட போய் நிக்கிற அந்த ஓனர்ட்ட, பிரதர் என்ன தெரியுதா அப்படின்னு. ஆமா உங்களை பார்த்திருக்கேன், உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் நான் தரணும் தெரியுமா அப்படின்னு. அப்படியா? அவருக்கு மறந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன பிரதர் உங்களுடைய பணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வேத புஸ்தகத்தை தூக்கி கொண்டு நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில எனக்கு கடங்காரம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை ரொம்ப உன்னிப்பாக இருக்கணும். பிரசங்கம் ஒண்ணுமே நான் பேசல. ஆனா ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும். பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா கடன் வச்சிருக்க என் வாழ்க்கையில பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த எத்தனையோ பைக்கள், புது புது வண்டிகள் எடுத்து ஓட்டிட்டு இருந்தேன். சர்ச்சைக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பைக் எல்லாம் போச்சு. ஒரு பழைய வண்டி ஒருத்தர் தந்திருந்தாரு, சர்ச்சைக்கு வந்த பிறகு போச்சுன்னு சொல்லி யாரும் இது பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எனக்கு புது வண்டி எல்லாம் கத்த தந்திருக்காரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பழையதை தூக்கிட்டு புதியதை தருகிற தேவன். இந்த இடத்துல சொல்றேன், ஒன்றுக்கு எனக்கு குறையில, இம்மி அளவு கத்தர் எனக்கு குறை வைக்கல. அல்லேலூயா. பழைய அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கத்தர் எப்படி தருவாருங்கிறத சொல்றேன். எங்க வீட விற்கிறோம், அந்த 500 ரூபாய் நோட்டு எப்போ அந்த மோடி திட்டத்தை சொன்னார்ல, 500 ரூபாய் செல்லாது அப்படின்ட்டு, அந்த மாசத்துல அது வரதுக்கு முன்னாடி எங்க வீட அடிச்சுட்டோம், விலைக்கு கொடுத்துட்டோம். 2 மாடி வீட விலைக்கு கொடுத்துட்டு இருந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு, ஸ்தோத்திரம், நாங்க இருக்கிற வீடை ஒத்திக்கு வாங்கணும். அன்னைக்கு நாங்க இருக்கிற வீடு வாடகை இல்லாம தான் இருக்கிறோம். அன்னைக்கு சொந்த வீட்டுல இருந்தோம், இன்னைக்கு சொந்த வீட்டுல, அன்னைக்கு 1 பெட்ரூம், இன்னைக்கு 2 பெட்ரூம் வீட கட்ட தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஒத்திக்கு இருக்கிற ஒரு வீட்டை எடுத்தோம். அப்ப என் மனைவி சொன்னாங்க, பைக் இல்லல, ஒரு பைக் வாங்குவோம். இல்லம்மா, கர்த்தர் எனக்கு தருவாரு, நடந்து போவேன். அதாவது கையில கல் வச்ச மோதிரம் போட்டு போய், செயின் போட்டு போய், இப்படி பயங்கர பந்தா காணிப்பேன். ஆனா நான் ஆண்டவரை அறிய ஆண்டவரை தேட கையில கவர்ல இந்த பைபிள் அப்படியே மடக்குவேன். 15 பேரை வச்சு மரம் வெட்டி மரம் சேல்ஸ் பண்ணனா மர கூலி வேலைக்கு போவேன். கையில ஒரு டப்பர் எடுத்துடும். ஆனா அதிகாலை ஜெபத்தை மட்டும் எங்க சர்ச்சில் விடவே மாட்டேன். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் 5 மணி ஜெபம் நடக்கும் பாருங்க. 4 வருஷம். எத்தனை வருஷம்? கர்த்தருடைய கிருபையால சொல்றேன், அதிகாலை ஜெபத்துல 4 வருஷம். எங்க அப்பா செத்து போனாருன்னு சொல்லி திருச்சில இருந்து போன் வந்துச்சு. அந்த எங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி, எங்க அப்பா யாருன்னா ஒரு கோயில் பூசாரி, எங்க அம்மா விட்டுட்டு அவர் வேற பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா மரித்து போனாருன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நான் போயிருந்தேன், அவங்க சடங்காச்சாரம் அவங்களே பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்ய தெரியுமா, நைட் 8 மணி ஆச்சு. திருச்சி பக்கத்துல பாலகுறிச்சி ஒரு தம்பி எங்க அண்ணன் சொன்னானே, என்ன பஸ் ஏற்றி விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்படியே தம்பி நின்றுட்டு காலையில எல்லாம் காரியத்தை பார்த்துட்டு போன. இல்ல எனக்கு என்ன பஸ் ஏற்றி விட்டுருங்க. 3 மணிக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நேரம் நான் போன இடம் சர்ச்சி. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல என்ன மழை, என்ன இடி, முட்டு வலி, அந்த வலி, இந்த வலி. 4 வருஷம் ஒரு நாள் கூட எங்க பாஸ்டருக்கு தெரியும், யாரு வந்தாங்களோ வரலையோ, சாமுவேல் பிரதர் சர்ச்சில் நிப்பாரு முழங்கால. அல்லேலூயா. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு, அதாவது இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நான் ஒண்ணே சொல்றேன், எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. 38 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அதாவது எத்தனை சினிமா பாட்டு உண்டோ எனக்கு கேளுங்க, நான் பாடுவேன், எல்லாம் தெரியும். ஆனா ஒரு வசனம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி, எங்க அம்மா எங்களை சின்ன வயசுலயே கடகடான்னு எழுத்துட்டு படத்துக்கு கூட்டு ஓடுவாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான், கடைசி வரைக்கும் அவங்க CSI பேக்ரவுண்ட் தான்.
ஆனா அவங்க ஆண்டவர் கடைசி அவங்க ரட்சிக்கப்படல. எங்களை கூட்டிட்டு போற இடம்லாம் பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர். 4 வயசு 5 வயசுல எல்லாம் சினிமா பாட்டை எழுதி மேசையில இருத்தி வச்சு நல்ல சினிமா பாட்டு பாடுவேன். அவ்வளவு மனப்பாடமா பாடுவேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த 38வது வயசுல கர்த்தரை ஏற்றுக்கொண்டது பிறகு கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே பாஸ்டர் முன்ன நின்று அப்பா அவங்க தான் அதிகாரச்சமா நடத்துவாங்க. அவருக்கு வாயே பார்ப்பேன். ஆமா அல்லேலியா சொல்லுங்க, கையை ஒய்த்து சொல்லுங்கன்னா அன்னைக்கு ஒய்த்துறதா, இப்ப அல்லேலியா சொல்லணும்னா கையை ஒய்த்தி தான் அல்லேலியா சொல்றது. அல்லேலூயா. அப்போ அந்த ஒவ்வொரு காரியத்தை அவங்க எப்படி ஜெபம் நடத்துறாங்க, எப்படி செய்யறாங்க, எப்படி காரியத்தை நடத்துறாங்கன்னு அப்படியே பார்த்து 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 இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல என்னை கர்த்தர் ஊழியக்காரனா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் படிக்கிறது எத்தனை தெரியுமாங்க? நான் படிப்பெல்லாம் சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க பைபிள் வசிக்கிறதுக்கு சோத்திரம். அது நம்ம படிப்பு குறைவு. நான் படிச்சது வெறும் 3ஆம் கிளாஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் போய் சொல்லல. சர்டிபிகேட் எங்க வீட்டுல இருக்கு. 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. கர்த்தருடைய அதான் சொல்றோம், பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். பைத்தியக்காரங்களை கொண்டு பைத்தியங்கள் நமக்கு எதுவும் அதான் சொல்றேன். பைபிள் காலேஜுக்கு போனேன் ஒரு 6 மாசம். பைபிள் காலேஜ் போனேன். ஆனா எனக்கு அது கூட காரியங்கள் எனக்கு ஒத்து வரல. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு என் ஆண்டவர் அதாவது சொல்லுவாங்க, எங்க ஆலயத்துல போதகரை எழும்புங்கன்னு சொன்னா மட்டும்தான் எழுப்புறது. அது வரைக்கும் 2 மணிக்கு 1:30 மணிக்கு ஆனாலும் சரி நெடு முழங்காலே நின்று அழுதுட்டே இருப்பேன். அந்த ஆரம்ப நாட்கள்ல அழுது 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 அந்த முழங்கால நின்று அது வலி எடுக்க 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 ஆண்டவர் எனக்காக எப்படி சிலுவை சுமந்தார். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக எப்படி சிலுவை சுமந்தார்னு சொல்லி பாட தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஒண்ணே ஒண்ணு அழ தெரியும், முழங்கால நிக்க தெரியும். அல்லேலூயா. இந்த 2 தெரிஞ்சா போதும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. உங்க முன்னால நிக்கிற நான் சாட்சியாக சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில பறந்து போகிறதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழி புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம் 23:5 வாசிங்கம்மா. சோத்திரம் 4:5 வாசிங்க. 23 நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அது கழுகுகளை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போய்விடும். அல்லேலூயா. இல்லாமல் போகும் பொருள் மேல, இல்லாமல் போகும் பொருள் மேல உங்க கண்களை பதிக்கவே கூடாதுங்க, படிக்கவே கூடாது. ஏன்னா அது ஆகாய மார்க்கமா சிறகுகளை உண்டு பண்ணிட்டு போகிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளையே, பல உபத்திரவத்துல வந்திருக்கீங்களா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல திருப்பி வாசிக்கிறோம். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அந்த உபத்திரவம் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி என் அப்பா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவம் நீங்களும் நினைக்கிறீங்களா? உபத்திரவம் நீங்களும் பல உபத்திரவம், பல பாடு, பல பிரச்சனைங்க. நேரம் சபை ஆயிட்டு அதான் சொல்றேன். அதாவது நமக்கு உபத்திரவம் நீங்கிறதுக்கு காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. காணப்படாதவைகளை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை காணப்படாதவைகளை தேடினால் இந்த உலகத்தில் பார்க்கிற இந்த உபத்திரவம் நமக்கு லேசாக மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அப்படிப்பட்ட காணப்படாதவை நோக்கி இருக்கும் போது இந்த உலகத்துல யார் என்ன நேசிச்சாங்க, யார் எனக்கு அன்பு செலுத்துகிறாங்க பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சாலே, படிக்க வச்சுட்டோம் பிரதர், ஆமா கல்யாணம் பண்ணிக்கு வயசாயிட்டுல ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல 2 வருஷம் ஏன்னா கொஞ்சம் கடன் வாங்கி படிக்க வச்சிருக்கேன். 2 வருஷம் அவ எங்க போகணும்? வேலைக்கு போகணும். 2 வருஷம் அவ வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து ஏதாவது கிடைக்கிறத வச்சு எனக்கு இந்த கடன் எல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் அடைக்கணும். பாருங்க, எனக்கு வாலிப மகளை அடுத்த வருஷம் திருமணம் பண்ணி கொண்டு கொடுக்கணும். அது கர்த்தர் சுத்தமா அது ஒரு யோசனையா சொல்றேன். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க ரூபா வேணும். என்ன வச்சிருக்கோம்? பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க. வாலிப பிள்ளைய வச்சுதான் நான் பேசுறேன். என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? கர்த்தரை சேர்த்து வச்சிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தரை சேர்த்து வச்சிருக்கோங்க, கர்த்தரை சேர்த்து வச்சிருக்கோம். என் பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் விசுவாசத்தின்படி அவர் எனக்கு நடத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேங்க, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற இன்னைக்கு சொல்றேன். அந்த பைக் இல்லாம அலைஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பழைய வண்டி 3000 ஒரு சுசி, அது அப்படியே சத்தம் போட்டுட்டே இருக்கு. அந்த
அந்த சுசிகவரத்தை தந்தாரு. சரி இதை ஓட்டுங்க வச்சுன்னு அதை ஓட்டும் போது எங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தா எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டான். எங்க பாஸ்டர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மிலிட்டரி கார்டை கொடுத்து விட்டாரு. பிரதருக்கு ஒரு பைக், பழைய பைக் சுசி எங்க அதை செட்டி பத்திர பார்த்து எடுத்து கொடுக்காண்டு என்ன கூட்டிட்டு போனாங்க. பிரதர் அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கு. நான் பக்கத்துல அப்படியே அம்மாட்டு நின்று அது பிடிச்சிருக்கு பிரதர், இது போதுமா, போதும் போதும். அவங்க பார்த்தாங்க அது ஒண்ணு சரியில்லை, இது ஒண்ணு சரியில்லை. என்கிட்ட கேட்டாங்க, அவங்கள்ட்ட ஆதார் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கா, எல்லாம் ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கா, எல்லாம் எடுத்துட்டு ஒன்னே சரிக்கு ஒண்ணு வாங்க அந்த ஷோரூம் வரைக்கும் நாங்க ஒன்னே சரிக்கு போன 85,000 ரூபாய் பைக்கு புது வண்டி எடுத்து கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. எங்க ஏட்டா இருக்கு பேசுற வண்டி 85,000 வண்டி கர்த்தர் கொடுத்த வண்டிங்க. இன்னைக்கு என்ன செல்லு கிடக்குங்க, கர்த்தர் கொடுத்த செல்லுங்க. முடவனா கிடக்கிற ஒரு தம்பி, முடங்கி கிடக்கிறப்ப வீட்டுல எழும்ப முடியாத அளவுக்கு அந்த தம்பி சொன்னாப்ப நான் உடஞ்ச ஒரு செல்லு வச்சிருந்தேன். அந்த சின்ன நெட்லாம் போட முடியாது பாத்தீங்களா, சின்ன செல்லு, அந்த செல்லு தான் வச்சிருந்தேன். அந்த செல்ல வச்சிருந்ததுனால இந்த படுக்கையில கிடக்கிற ஒரு சகோதரி சொன்னாரு, பாஸ்டர் இந்த செல்ல நீங்க வச்சிடுங்க, இத மாத்திட்டு இந்த செல்ல நீங்க வச்சுங்க, எனக்கு வேற செல்லு இருக்குது. இப்ப அந்த செல்ல பாருங்க, அது 3G செல்லு. 3G இன்னைக்கு ஒர்க் ஆகாது, சுத்திக்கிட்டே இருக்கும். செய்தி பார்க்கறதுக்கு ஆசைப்படுவேன், அது ஆகும், அடுத்தது இப்படி சுத்தம், அடுத்தது ஈங்கும். எனக்கு செய்தி கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன் ஒரு செல்லு வாங்க முடியாதா? கர்த்தர் எனக்கு தரும்போது வாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது வரைக்கும் காத்து இருக்கணுங்க. ஏன் நமக்கு வாங்க முடியாதா? வாங்குறதுக்கு இதுல எல்லாம் உண்டுங்க. ஆனா என் கர்த்தர் தருவார் எனக்காக. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுங்க, யாவையும் செய்து முடிக்கிற தேவனுங்க. ஆண்டவரே பிள்ளைகள், நான் ஒன்று சொல்றேன், நான் இன்னைக்கு கொண்டு வந்த அந்த 4 பாயிண்ட் அழகா எடுத்து. இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டவன்? தேவனுடைய சிந்தை மேலான இடத்தை சிந்திக்கிறவன், மேலானுடைய தன்மையை சிந்திக்கிறவன், மேலானுடைய நடக்கையை சிந்திக்கிறவன், மேலானுடைய நிந்தையை சுமப்பதை சிந்திக்கிறவன். 4 பாயிண்ட்ல எல்லாம் எடுத்து வச்சு நான் ஒண்ணுமே பேசல. அல்லேலூயா. எடுத்த வார்த்தைகள் ஒண்ணுமே நான் பேசல. ஆனா நான் சொல்றேன், விசுவாசத்துல வளருங்க, விசுவாசத்துல வளருங்க. உங்க முன்னால நிக்கிற எனக்கு கடைகளவு கத்த குறை வைக்கலைங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு அனித்தியமானவைகள். காணப்படுகிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? அனித்தியமானவைகள். காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். அல்லேலூயா. காணப்படாதவைகளை மட்டும் நோக்கி பாருங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்துதல் 3:10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கும் பொழுது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என்ன சொல்லப்படுகிறது? என் பொறுமையை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலே இங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்ம எதனால வச்சு காக்கிறாரோ? பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்து கொண்டபடினால். அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்துல ஜீவன் இருக்குங்க, ஜீவன் இருக்கு. 10 ஆண்டுகள் ஆச்சுங்க, ஆஸ்பத்திரிக்கு போறதோ மருந்து மாத்திரை எடுக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுல இந்த ஜனவரி 1 நான் டைபாய்டுல இருந்தது உண்மை. 15-20 நாள் அந்த காய்ச்சல் நான் கொஞ்சம் அப்படி ஓடிட்டே இருந்தேன். இப்போ இந்த ஜனவரி 1 ஆனா டைபாய்டு வந்து அது யாருடைய நிமித்தம் நான் ஊழியத்துக்கு போனேன். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற நேரத்தை விட்டுக்கிட்டு நான் ஊழியத்துக்கு போனேன். கர்த்தர் அதனால நான் தண்டிக்கப்பட்டேன். அல்லேலூயா. காய்ச்சல் வந்தது எனக்கு தண்டனை சொல்லுவார். ஆனா நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கிறேன். ஊழியம் நான் ஓடுனேன், விசிட்டிங் ஓடுவேன், அங்கேயே ஓடுனேன். கர்த்தர் இல்லைன்னா எந்த காய்ச்சல் வந்தது இருந்த 10 ஆண்டுகள் நான் தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு எந்த இழுப்பு, எந்த வியாதி என்ன வந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சுகம் தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மருந்து மாத்திரை எடுக்கிறத குறித்து நான் தப்பா சொல்லல. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஓடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கணும். அல்லேலூயா. 3 பேர் வேலை செய்கிற இடத்துல இருந்தா கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு இந்த வழியில செய்யாருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. என் இயேசு ஜீவன் உள்ளவர். அப்ப நமக்கு வருகிற உபத்திரவத்திலே மற்றவங்களோடு சேர்ந்து நடக்கிறது போல அல்ல. நீ காலாக்களோடு ஓடும்போது சோர்ந்து போவாயானால் குதிரையோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறார்? குதிரைகளோடு ஓடுவதற்காக. இந்த காலாக்களோடு நடந்து போவது சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி மூலமா சொல்றேன், கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் ஜீவிக்கிறார். இந்த நாட்களில் என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தாரோ, அதாவது நயவசனிப்பினால வசனத்தினால பாயிண்ட் அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்ல, ஆனா இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் உண்டு. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு சகோதர கடந்த நாட்கள சாந்தகுமார் எசேக்கியம்மான்னு சொல்லி இன்னைக்கு எங்க சபையில 8 மாசமா கர்த்தரை ஆராதிச்சிருக்காங்க. இந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கோட்டார் ஆஸ்பத்திரியில, இந்த ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில நாங்க ஒருத்தருக்கு ஜோமனா போகும்போது அந்த பிரதரை சந்திச்சோம். 38 வயசு சகோதரிக்கு நடக்க முடியாது,
அவருக்கு கை உயர்த்த முடியாது, இதுக்கு மேல உயர்த்த முடியாது. நரம்பு 2-3 வருஷமாக நரம்பு கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டு அவங்க ஆண்டவர் அறியாதவங்க சாமித்தோப்பு கோயில்ல பிச்சை எடுத்து அங்க இந்த மருத்துவமனை இடத்துல வாடகைக்கு இருந்தாங்க. 500 ரூபாய் வீட்டு வாடகை. நாங்க அவங்கள சந்திச்சோம், பைபிள் கொடுத்தோம், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் வாடகைக்கு வீடு எடுத்து இங்க கொண்டு வச்சிருக்கோம். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பள்ளிவளையில ஒரு வீடு வச்சு எடுத்து வச்சிருக்கோம். 7 வருஷம் குழந்தை கிடையாது. மாசம் சபையில வந்த மாதத்துல அவங்க கர்ப்பமானாங்க. அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் கொண்டு கொடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இது எப்படி நடந்துச்சு, எந்த சாத்தியமும் கிடையாது. 7 வருஷம் குழந்தை. அவங்க பேர் எஸ்ஐக்கியம்மா. மாசத்துல அவங்க அந்த மாசம் கர்ப்பமானாங்க. என்னன்னா இன்னைக்கு சபையில இன்னைக்கு 3 வாரமா அவர் சபையில நடந்து வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்னாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நான் 3 வருஷமா நடக்க முடியாம இருந்தேன், இன்னைக்கு நடந்த. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், 40 நாளைக்குள்ள முழு வேதாகமத்தை அவர் படித்து முடித்தார். அல்லேலூயா. 40 நாளைக்குள்ள பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக படித்து முடித்தார். காலையில 3 மணிக்கு எசேக்கியம்மாளும் சாந்தகுமாரும் கரம் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவரை தேடுகிறவர்களை அவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவரை தேடுகிறவர்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள். ஆகையால் இந்த சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வாருங்க. எத்தனையோ காரியத்துக்காக நீங்க காத்திருந்து ஜெபிக்கலாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். அதாவது நகம் நனையாம நத்தை எடுக்கவே முடியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. கர்த்தருக்காக எதையாவது சொல்றேன். காலையில சொல்றேன், இதுவரைக்கும் ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நான் அது ஒரு பெருமை சொல்ல, நம்ம எதை நம்ம ஆண்டவருக்காக இது பண்றோமோ கர்த்தர் அதை கேட்ட பலனை நமக்கு நினைச்சுவார். நம்ம அவ்வளவு அர்ஜென்டா இருக்கு. காலையிலே ஸ்தோத்திரம், ஆண்டோட கிருபையா 4 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, ஆனா எங்களுக்கு 7 மணிக்கு தான் சர்வீஸ். 7 மணிக்கு தான் சர்வீஸ். 4 மணிக்கு சர்ச்சில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆனா ஒரு டீ கூட நான் இது வரைக்கும் என்ன செய்யறேன். அதை பெருமைக்காக பேச என்னன்னா, ஆண்டவருக்காக எதையோ செய்வதற்கு நம்ம ஓடும் போது கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் காத்துக் கொள்வாருங்கிற நிச்சயத்தோட ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலுகி பெருக செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நல்ல அருமையான சாட்சியோடு நல்ல வசனங்களை நாம் கேட்ட வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா? இவ்வளவு வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே அற்புதங்களை நமக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து வாழ்வேன். ஆண்டவரே, எனக்குள்ளே இருப்பதற்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஏதோ கேட்டா சாட்சிகளை கேட்டு அப்படி விடுவதில்லை. நம்முடைய மன கண்களை நிறுத்தி, அவரே ஆண்டவரே, அவர்களுக்கு செய்த அற்புதங்களை எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு சுகத்தை தாங்கப்பா, மருந்துகள் மாத்திரைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எனக்கு வைத்தியரா எனக்குள்ள இருப்பதற்காக நன்றி. தேவ பிள்ளை, மருந்து வைத்தியரே நமக்குள்ள வந்துட்டா போதுங்க. இந்த வேண்டிய ஐசப்பா எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, இடைப்பட்டு ஒப்பு கொடுங்க. எல்லாம் இந்த வேலையில தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, அறியாதவர் உனக்கு இல்லாதவர் பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாதவர் உனக்கு இல்லாதவர் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே
நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை காட்டில இயேசு பெரியவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை காட்டில இயேசு பெரியவர். அல்லேலூயா. 5 அப்பம் தான் அந்த கூட்டமோ பெருங்கூட்டம். அந்த கர்த்தர் கரத்துல வந்துட்டா எல்லாம் லேசாக மாறிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சோதரம் பண்ணுங்க. நம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினபடினாலே சோதரம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினபடினாலே சோதரம் பண்ணுங்க. சோதரம் பண்ணுங்க. அன்பு பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான மதியான வேளைக்காக நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே தம்முடைய மகன் மூலமா நீங்க எங்களோட பேசுனீங்க, இடைப்பட்டீங்க ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே, குருவை போல மாற வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை தாகத்தை துடிப்பை தந்தீங்க அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீங்க விரும்புறதை நாங்களும் விரும்ப வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே நாங்களும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீரா ஆண்டவரே. மகனை கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவீரா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், குடும்பத்தை ஆசீர்வதிங்க அங்க, சபை ஆசீர்வதிங்க, பாஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய மகனோடு வந்திருக்கிற பிரதருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீரா, எடுத்து பயன்படுத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கேட்ட எங்களை ஆசீர்வதி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரம் இந்த இடத்துல வந்து கூடி ஆராதிக்கின்ற வரையிலும் மாறாத பிரச்சனைகளோடு இருக்கட்டும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளோடு இருக்கட்டும், வேலை செய்கிற பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யட்டும் ஐயா. அவங்க குடித்தாலும் கர்த்தருக்காக, வேலை செய்தாலும் கர்த்தருக்காக, புசித்தாலும் கர்த்தருக்காக, நடந்தாலும் கர்த்தருக்காக, ஓடினாலும் கர்த்தருக்காக செய்யட்டும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி வார்த்தைப்படியே நாங்கள் ஆண்டவரே இருக்கிற கொஞ்ச காலத்துல உமக்காய் வாழ்ந்து ஆண்டவரே ராஜ்யத்துல வந்து சேர எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நிறைந்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.